7 கட்ட தேர்தல்கள் நிறைவு பெற்று நேற்றைக்கு எக்ஸிட் போல்லாம் வந்திருக்கு. எக்ஸிட் போலெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 நிறுவனங்கள் எக்ஸிட் போல நடத்தியிருக்காங்க. அதனுடைய முடிவுகள்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. இதுலேயும் பெரிய மாற்றங்கள்லாம் இல்லை அதில். இது எதிர்பார்த்த லைன் தான். ஆக்சுவலாக கருத்து கணிப்புகளுக்கு ஒரு நம்பகத்தன்மை முன்னாடி இருந்தது. எக்ஸிட் போலுக்கு நம்பகத்தன்மை அதுக்கப்புறம் வந்தது. ஆனால் இப்போ 2க்குமே அந்த நம்பகத்தன்மை இருக்குமாங்கிற கேள்விக்குறி நம்ம முன்னாடி எழுந்திருக்கு. என்ன அப்படின்னா இந்த இந்த எக்ஸிட் போல்கள்லேயே சில கேலிக்கூத்துலாம் நடந்திருக்கு. எப்படி நடந்திருக்குன்னா, சத்தீஸ்கரில் மொத்தம் 11 தொகுதி மொத்தமே. பாஜக 12 தொகுதிகள் ஜெயிக்கும்னு போட்டிருக்காங்க. இமாச்சல பிரதேசில் மொத்தமே 4 தொகுதிகள். பாஜக 6 தொகுதி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அது மாதிரி பீகாரில் லோக் ஜன்சக்தி பார்ட்டியுடைய அதாவது போட்டியிடக்கூடிய தொகுதிகள் எண்ணிக்கை 5. அவங்க அதாவது ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் சிராக் பாஸ்வான் தலைமையிலான கட்சி, அவங்களுக்கு 6 தொகுதி அவங்க ஜெயிப்பாங்கன்னு போட்டிருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்குது. பஞ்சாபில் வந்திருக்க கருத்து கணிப்பை பற்றி கூட ஒரு பத்திரிகையாளர் என்ன சொல்கிறாருன்னா, பஞ்சாபில் 4வது இடத்தை கூட பிடிப்பார்களான்னு தெரியல பாஜக, ஆனால் அவங்களுக்கு 13ல் 4 தொகுதிகளில் ஜெயிப்பாங்கன்னு போட்டிருக்கு. இதெல்லாம் கேலிக்கூத்தான விஷயங்கள்னு அவரும் அதை சொல்கிறாரு. ஆனால் என்னென்னா இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே பெரிய ஊடக நிறுவனங்கள். அப்போ சிறிய ஊடக நிறுவனங்கள் ஒருவேளை அவர்கள் செய்திருந்தால் கூட வெளியிடுவதற்கு தயங்குவது அப்படிங்கிற ஒரு நிலைமையும் இருக்குது. ஆனால் அதையும் மீறி தேஷ்பந்துங்கிற அந்த டிஜிட்டல் சேனல் தன்னுடைய கருத்து கணிப்பை நேற்றைக்கு அது வெளியிட்டிருக்கு. மற்ற கருத்து கணிப்புகளுக்கு மாறாக அது இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியா கூட்டணிக்கு 255 தொகுதிகள் முதல் 290 வரையில் கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஒரே ஒரு சேனல் மட்டுமா அப்படின்னா அப்படி இல்லை. சில சேனல்கள், சில ஊடகங்கள், இப்போ ஈடினான்னு சொல்லி ஒரு கர்நாடகாவில் ஒரு ஊடக குழுமம் இருக்குது, அவங்க வெளியிடவே இல்லை. ஏன்னா அவங்க தான் கடந்த முறை ரொம்ப உறுதியாக சட்டமன்ற தேர்தலில் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயிக்கும்னு சொன்னவங்க. எவ்வளோ தொகுதின்னு போட்டாங்களோ அந்த அளவுக்கு அது வந்ததுலாம் பார்த்தோம். நம்ம இந்த கருத்து கணிப்புகள், எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு துல்லியமாக இருக்குங்கிற பல சந்தேகங்கள் இருந்தால் கூட, இப்போ கருத்து கணிப்புகளும் எக்ஸிட் போல்களும் எதற்காக பயன்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிற கேள்வி நம்ம முன்னாடி இன்றைக்கி நமக்கு நிற்கிது. இந்த கருத்து கணிப்புகள்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, இந்த சூதாட்ட சந்தைகள். அதாவது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, சூதாட்ட சந்தைங்கிறது துல்லியமான விஷயத்தை கொடுக்காது, ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். சூதாட்டத்தில் ஈடுபடுறதில்ல, பெட்டிங் எவ்வளவு பணம் கட்டுறதுங்களோ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூதாட்ட சந்தைகள் இந்த தேர்தல் துவங்கும் போது, அதாவது ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு முன்பு இந்த பாஜக அந்த அப்கி பார் 400 பார் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இந்த முறை 400 தாண்டுவது அப்படிங்கிற அந்த இலக்கை முன்வைக்கும் போது இந்த சூதாட்ட சந்தைகள் எல்லாம் 400ன்னே நிர்ணயித்தாங்க பெட்டிங் கட்டுறதுக்காக. நீங்கள் 2வது கட்ட தேர்தல் முடியும் போது அது 370ஆக குறையுது. அது 4ஆம் கட்ட தேர்தல் முடியும் போது 330ஆக குறைந்தது. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5வது கட்டம் முடியும் போது அது 290லேருந்து 300 பெட்டிங் கட்ட ஆரம்பித்தாங்க. அப்போ பாஜகவுடைய எல்லாரும் நம்ம ஊடகங்களில் பார்த்த மாதிரியே நமக்கு பாஜகவுடைய அந்த வெற்றி பெறக்கூடிய சக்தி குறைஞ்சிட்டே வருதுன்னு நம்ம பார்த்தோம். அப்படி வந்துக்கிட்டே இருந்தது. நீங்கள் நேற்றைக்கு காலையில் இந்த சூதாட்ட சந்தைகள் வெளியிட்ட விவரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் பல்வேறு சூதாட்ட சந்தைகள் இருக்குது. நம்ம அதில் இப்போ நம்ம ஒரு 10+1ன்னு வச்சுக்கலாம். இந்த 10 சூதாட்ட சந்தைகள் அது தங்களுடைய கருத்து கணிப்பை எக்ஸிட் போல பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்னா, கடந்த தேர்தலில் பாஜக தனிப்பெரும்பான்மையாக வெற்றி பெற்றது, 303 சீட்டு ஜெயித்தாங்க. ஆனால் இந்த முறை இந்த 10 சூதாட்ட சந்தைகளில் ஒரு சந்தையில் கூட பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மைன்னு அவங்க கொடுக்கல. பெட்டிங் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இன்னொன்று என்னென்னா, இந்த 10ல் 8 சந்தைகளில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கூட மெஜாரிட்டி கிடைக்காது, பெரும்பான்மை கிடைக்காதுன்னு இந்த சூதாட்ட சந்தைகள் சொல்கிறாங்க. இது ஊடகங்களில் வெளிப்படலை. இன்னொன்று என்னென்னா, நேற்றைக்கு மாலை 4 மணிக்கு மும்பை சட்டா பஜார், அதுதான் இந்தியாவிலேயே பெரிய சூதாட்ட சந்தை, அது அதிகமான அளவில் பணப்புழக்கம் இருக்கக்கூடிய அந்த சந்தை நேற்றைக்கு மாலை 4 மணிக்கு என்ன பெட்டிங் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா,
என்ன கணிக்கிறாங்கன்னா, இந்தியா கூட்டணிக்கு 300 இடங்களுக்கு மேலே கிடைக்கும் அப்படின்னு அவங்க கணிக்கிறாங்க. நேற்றைக்கு 4 மணிக்கு இது. அப்போ அது அடிப்படையில் நேற்றைக்கு மீண்டும் பணம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இந்த சூதாட்ட சந்தைகளெல்லாம் சொல்லக்கூடிய செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று, இந்தியா முழுக்க மிக நெருக்கமான போட்டி. இது அநேகமாக எந்த ஊடகமும் சொல்லலை. நீங்கள் இந்த சூதாட்ட சந்தையில் கொடுத்துருக்கக்கூடிய எண்ணிக்கையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு எக்ஸிட் போலில் பெரிய ஊடக நிறுவனங்கள் கொடுத்துருக்கையிலேருந்து 100 சீட்டு கம்மியாக இருக்குது. இந்தியா கூட்டணிக்கு 100 சீட்டு அதிகமாக இருக்குது. 253, 240, 227 அப்படின்னெல்லாம் பாஜக கூட்டணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் 224, 230, 231ன்னு இந்தியா கூட்டணி கொடுக்குறாங்க. அப்போ மிக நெருக்கமாக அந்த இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இன்னொன்று ரொம்ப குறிப்பாக சில இடங்கள்லாம் அதில் இருக்குது. நீங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தில்லியிலேயே அவங்க 3 இடங்கள் காங்கிரஸ் கூட்டணிக்கு அவங்க கொடுக்குறாங்க. இப்படி பார்க்குறோம் நம்ம அதில். இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன, எல்லா பெரிய ஊடக நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணிக்கு 4 தொகுதி, கேரளாவில் 3 தொகுதி கொடுத்துருக்க நேரத்தில் அவங்க கேரளாவில் பாஜக கூட்டணிக்கு எந்த சீட்டும் கிடைக்காதுன்னு இதில் சொல்கிறாங்க. இந்த கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் சின்ன சின்ன ஊடக நிறுவனங்கள், வாசகர்களுடைய கருத்து கணிப்பு, இந்த சூதாட்ட சந்தைகள், இது எல்லாமே பாஜக கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைக்காதுங்கிறது தான் அது காட்டுது நெருக்கமாக. இன்னொன்று என்னென்னா, இந்த கணிப்புகள் எல்லாம், இந்த சூதாட்ட சந்தை, இந்த தேஷ்பந்து நடத்தின கருத்து கணிப்பில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன வருதுன்னா, மகாராஷ்டிரா, பீகார், கர்நாடகா இந்த 3லையும் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 116 தொகுதிகள் அதில் இருக்குது. இந்த 116 தொகுதிகளில் அந்த பெரிய ஊடக நிறுவனம் நடத்தின கருத்து கணிப்புக்கும் எக்ஸிட் போலுக்கும் இவங்க கொடுக்கக்கூடிய நிலவரத்துக்கும் பெரிய அளவில் வேறுபாடு இருக்குது. அதுதான் இந்த ஒட்டுமொத்த எண்ணிக்கையிலையும் வேறுபாடு ஏற்படுத்தக்கூடியதாக அது இருக்குது. அதனால் எக்ஸிட் போல் சயின்டிஃபிக்காக இல்லை, சூதாட்ட சந்தையும் சயின்டிஃபிக் கிடையாது. ஆனால் களத்தில் இருக்கக்கூடிய நிலவரத்தை ஓரளவு பிரதிபலிக்கக்கூடியதாக அது இருக்கும். மிக நெருக்கமான போட்டி பாஜக கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் அப்படிங்கிறது தான் நாமளும் தொடர்ந்து இந்த கள நிலவரத்தை பார்த்துட்ருக்கோம். அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு யதார்த்தமான நிலைமையாக நம்ம முன்னாடி நிற்கிது.